நெக்ஸ்ட் வந்து தனுஷ்கோடி போகிறதுக்காக வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே தனுஷ்கோடிக்கு வந்து ஷேர் போகிறோம். அது ஒரு சில இடங்கள் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அண்ணன் தான் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க தனுஷ்கோடிக்கு. ஒரு 3 முக்கியமான இடங்கள் வந்து காமிப்பாங்க. அண்ணன் வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அண்ணனோட பேர் வந்து முனீஸ்வரன். இவரோட கேப்ல வந்து வந்துடுங்க. மறக்காம இவரை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இவரோட கேப்ல வாங்க. நல்லா வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்து போறாரு. நம்மள எங்க கூட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி, அப்புறம் அரிச்சல் மனை, கோதண்டராமர் கோயில், அப்புறம் கோதண்டராமர் கோயில் 3 இடத்துக்கு வந்து கூட்டு போறாங்க. பஸ்ல போனோம்னா வந்து ஏதோ ஒரு இடம் தான் வந்து காட்டுவாங்களாம். அந்த லாஸ்ட் எல்லை மட்டும் தான் காட்டுவாங்களாம். இந்த ஷேர் ஆட்டோல போறதுனால வந்து நம்மளால 3 இடம் பார்க்க முடியும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோதண்டராமர் கோயில் ரூட்ல தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஏரியாவே வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. 2 சைடுமே வந்து கடல். போற வழியில வந்து பாத்தீங்கன்னா கோதண்டராமர் சுவாமி கோயிலை வந்து பார்த்தாச்சு. அது ஒரு சின்ன கோயில் தான். அங்க வந்து ராமர் அண்ட் ஆஞ்சநேயர்லாம் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதே சேம் பிளேஸ்ல தான் அதுவும் இருக்கு. என்னன்னா வந்து ஃப்ளோட்டிங் கல்லாம், தண்ணியில மிதக்கிற கல் வந்து இருக்கு. எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியே பின்னாடி பாருங்க, அதுதான் வந்து தண்ணியில மிதக்கிற கல் வந்து அங்கதான் இருக்கா. அது என்ன விஷயம்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. அது உள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 rupees கேக்குறாங்க. நம்மளே ஆல்ரெடி லோ பட்ஜெட் ட்ரிப் தான் பிளான் பண்ணோம். எல்லாத்துக்குமே பே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா லோ பட்ஜெட் ட்ரிப் ஒர்க் ஆகாது. தண்ணியில மிதக்கிற கல் தானே, எதுக்கு 20 ரூபா கொடுக்கணும். மக்களே நம்ம வந்து தனுஷ்கோடி பக்கத்துல வந்துட்டோம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அலை அடிக்காத கடல் இருக்கும், இந்த சைடு வந்து அலை அடிக்கிற கடல் இருக்கும். ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகிற இடம் தான் வந்து தனுஷ்கோடி. அதாவது இந்த சைடு இருக்கிறது வந்து இந்த கேரளா, கன்னியாகுமரி அந்த சைடு வந்து பார்த்து போகிறது. இந்த சைடு இருக்கிறது வந்து சென்னை சைடு போயிடுது. 1964 தான் வந்து இங்கே நிறைய வீடுகள், 7000க்கும் மேற்பட்ட வீடுகள்லாம் இருந்திருக்கு. ஒரு பெரிய ஊராகவே இருந்திருக்கு. அது ஃபுல்லாக வந்து சுனாமியால் வந்து 1964 அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு நெட்வொர்க் கூட கிடையாது. இங்கே நெட்வொர்க்கு, ஃபோன் சிக்னல்லாம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. மனிதர்கள் வாழ தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் அதை மாற்றிட்டாங்க. வெறும் டூரிஸ்ட் பிளேஸாக மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியோட பழைய ரயில்வே ஸ்டேஷன், அழிஞ்சு போன ரயில்வே ஸ்டேஷன். எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்களா நம்ம தனுஷ்கோடியோட ஹிஸ்ட்ரி இருக்குது. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு ஓரளவு தனுஷ்கோடியை பற்றி தெரியும். பாருங்கள், தனுஷ்கோடியோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து உடஞ்சதோட பாதி இதுதான் இது. முன்னாடி இருந்தது வந்து ரயில்வே ஸ்டேஷனாக இருந்திருக்கு. இப்போ வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக கடைகள் போட்டிருக்காங்க. அதை ஒரு சுற்றுலா தலமாக்கிட்டாங்க. இந்த சங்கம் வந்து ஊதுனா வந்து சவுண்ட் வருமா? ஃபுல் ஃபோர்ஸ் வந்து நம்ம போட்டு ஊதுனா சவுண்ட் வருமா? நீங்க இது எந்த வேணாலும் நீங்க எப்படி இந்த அழிஞ்சு போன ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து உள்ள கோயில்லாம் இருக்கு. ராமர் பாதம் வந்து இங்கதான் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு சில இடங்கள் வந்து கேமரா அளவு கிடையாதுன்றதுனால அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அடுத்தது வந்து நம்ம டிரைவர் எங்கே கூப்பிட்டு போகிறாரோ அங்கே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பின்னாடி தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய தனுஷ்கோடி சுனாமி வரும்போது அழிஞ்ச இடங்கள் தான் இது. நிறைய வீடியோலாம் ஃபோட்டோலெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். சர்ச்சா, அது சர்ச்சா, அழிஞ்ச சர்ச்சு மாதிரி தான் இருக்குது பாருங்கள். உள்ளே போக முடியாது போல், கம்பி போட்டிருக்காங்க. வெளியே நின்று சுற்றி தான் பார்க்கணும்.
பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கெல்லாம் வந்து அழிஞ்சிருக்கு. இதெல்லாம் அந்த உடஞ்ச பாறைகள் நம்ம இங்கே தான் இருக்கு. கீழே வந்து அந்த மண் இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த மண்ணை பழைய தனுஷ்கோடி மண்ணையாவது தொட்டு பார்த்துருவோம். நாங்கள் வருமா வந்தீங்கன்னா அது க்ளோஸில் இருந்துச்சு, அதனால உள்ளே போக முடியல. கூட்டம் அதிகமாக இருந்தால் உள்ள விடுவாங்களா, இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? டிரைவர் என்ன சொன்னாரு, இங்க இருந்து ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா தெரியாதா, ஆனா வந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கான். மக்களே, ஒரு வழியா நம்ம வந்து இதுதான் நம்ம ட்ரிப்போட கடைசி பகுதி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா தான் இது. தனுஷ்கோடி எல்லை வந்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய கடைகள். இன்னைக்கு அவ்வளவா கூட்டம் அவ்வளவா இல்ல. ஃபுல்லா பாருங்க ஃப்ரூட்ஸ் கடை. நாங்களே வந்து ஒரு சோளம் வாங்கிட்டோம். நானும் என் ஃப்ரெண்டு 1/2 போட்டுட்டோம். சாப்பிட போறோம். நம்ம ட்ரிப்போட கடைசி பகுதியில வந்து ஒரு சோளப்பொரி வாங்கி லோ பட்ஜெட்ன்றதுனால 1/2 போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 50 ரூபா. அப்படியே அந்த காரப்பொடி போட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அப்படியே அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அதோட எல்லை தானது வச்சிருக்காங்க. அங்க நின்று ஒரு சில போட்டோக்கெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட ட்ரெயின்ல வந்து வரும்போது வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இவங்க கூட தான் வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் எவ்வளவு நேரம். எல்லாருமே வந்து திருநெல்வேலி தான். இவர் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்காரு, சந்தோஷ் மரவன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காரு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களே, இதுதான் வந்து தனுஷ்கோடியில அந்த அலை வந்து ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அலை அடிக்காத கடல் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அலை அடிக்கிற கடல் இருக்கும். ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற இடத்த நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அருமையான ஒரு இடம் இது. இந்த சைடு இருக்கிற கடல் வந்து பாத்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடை நோக்கி போகும். சாரி, கேரளா கன்னியாகுமரி அதை நோக்கி போகுது. இந்த சைடு இருக்கிற கடல் வந்து பாத்தீங்கன்னா சென்னையை நோக்கி போகுது. இது அலை அடிக்காத கடல், இது அலை அடிக்கிற கடல். எவ்வளோ இயற்கையை பாருங்க, எவ்வளோ சூப்பரா இருக்கு. இங்கெல்லாம் வந்து எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இடத்த பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கு. எல்லாருமே கூட்டமா அங்க நின்றுட்டு இருக்காங்க. சரியான டூரிஸ்ட் பிளேஸ் இது. நம்ம ஃப்ரெண்டுக்கு பாருங்க, காலையில இருந்து சாப்பிடாம பசி, சரியான பசி. இப்ப என்ன இதை சாப்பிட்டான், காலி பண்ணான். தண்ணி வேணும்னு கேக்குறான். காலையில இருந்து ட்ரிப்பு போனோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ராமேஸ்வரத்துல இருந்து இப்போ லாஸ்ட் தனுஷ்கோடி எண்ட் வரைக்கும் வந்திருக்கோம். ஃபுல்லா ட்ரிப் எப்படி இருந்துச்சு? மக்களே, நம்ம வந்து வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மொத்தமாவே ஓவரால் இன்னைக்கு ட்ரிப்பு வந்து எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாலே ஒரு 500-600 அவ்வளவுதான் ஆச்சு. இதுதான் நாங்க லோ பட்ஜெட்ல வந்தோம். இப்போ நாங்க போறதுக்கு செலவாகும் அது தனியா. அங்க இருந்து இங்க வர்றதுக்கு நான் மொத்தமா வந்து லோ பட்ஜெட்ல எப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே சொல்லியிருந்தேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல, நல்ல கண்டென்ட்டோட, நல்ல இடத்தோட, நல்ல vlog-ஓட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நாங்க 2 பேரும் பாய் சொல்லிக்கிறோம். கூகுள் சேவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் சொல்லிடுவோம்.